வெல்கம் டு ரிச்சிபாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ராகி பூரி வித் உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் நிறைய ராகி மாவு எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம பூரிக்கு எப்படி மாவு வரவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பூரி மேக்கரில், சப்பாத்தி மேக்கரில் அதை போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக பூரி கட்டையில் மாவு எப்படி சப்பாத்திக்கு திரட்டுறோமோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் நம்ம பூரியை சுட்டு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சட்டியை வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொட்டி வரட்டும். 4 பல் பூண்டு நான் சதைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சு அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் மல்லிக்கீரை தூவிக்கலாம். கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா அருமையான பூரி உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. இது பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.